Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 10 vector algebra la exercise 10.4 question number 1 வந்து நம்ம பார்க்குறோம். Find magnitude of A cross B if A வெக்டாருக்கு கொடுத்துட்டாங்க and B வெக்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி A cross B வெக்டார் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஐ கேப் ஜே கேப் கே கேப் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ 1 மைனஸ் 7 வந்துடும், 3 மைனஸ் 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேப் இங்கே வந்து -7 into 2 இஸ் -14 மைனஸ் இங்கே வந்து -2 into 7 -14. ஸோ +14 வந்து வரும். அடுத்தது மைனஸ் ஜே கேப் வரும். அண்ட் இந்த ரோவும் இந்த காலமும் வந்து ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ 1 7 3 2 வந்து இருக்கும். 1 into 2 வந்து 2 -21 ப்ளஸ் கே கேப் வரும். 1 மைனஸ் 7 3 -2, அதாவது இந்த ரோவும் இந்த காலமும் ஒமிட் பண்ணிடுவோம். -2 ப்ளஸ் 21. ஸோ இப்போ இங்கே ஐ கேப் இது வந்து 0 ஆகிடும். மைனஸ் ஜே கேப் -19 வரும் ப்ளஸ் கே கேப் 19 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து 0 ஆகிடுதா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் 19 ஜே கேப் வரும் ப்ளஸ் 19 கே கேப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது மேக்னிடியூட் வந்து கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் பி வெக்டார்க்கு. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து 19 ஸ்கொயர் ப்ளஸ் 19 ஸ்கொயர். இங்கே வந்து ஐக்கு கோஎஃபிஷியன்ட் 0னால நான் போடலை. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 வாட்டி வந்து 19 ஸ்கொயர் வந்து இருக்குது. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு ஸோ 2 into 19 வந்து நம்மளுக்கு 19 ஸ்கொயர் வந்து வரும். 2 times ஆஃப் 19 ஸ்கொயர் வரும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 19√2 வரும். உங்களுக்கு இப்படி புரியல அப்படின்னா 19 ஸ்கொயரை வந்து எழுதிக்கோங்க. 19 ஸ்கொயர் எழுதணும் அப்படின்னா 361 + 361 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 722 வரும். அண்ட் அதை வந்து நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு 19√2 வரும். நீங்கள் எப்படி வேணாலுமே வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து நான் ஏன் இங்கே 2 போட்டிருக்கேன் அப்படின்னா 2 வாட்டி 19 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறோம். 2 times ஆஃப் 19 ஸ்கொயராக வந்து ஆகிடும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். 19 வெளியில் வந்துடும். இங்கே 2 மட்டும் இருக்கும், √2. ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு பண்ணுறதுக்காக நான் இந்த மெத்தட் சொன்னேன். Second question, find a unit vector perpendicular to each of the vectors a plus b and a minus b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a vector and b vector வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, யூனிட் வெக்டார் perpendicular to each of the vectors a plus b a minus b அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே 3 + 1 into i cap plus 2 plus 2 j cap வந்துடும் plus 2 minus 2 k cap வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது 4 i cap plus 4 j cap plus 0 k cap வந்துடும். அடுத்தது a வெக்டார் மைனஸ் b வெக்டார் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ 3 minus 1 i cap plus 2 minus 2 j cap plus 2 இங்கே வந்து இந்த 2 அப்படியே எழுதிட்டோம். இங்கே மைனஸ் ஆஃப் -2, ஸோ +2 k cap வந்து வரும். ஸோ இட் வில் பி 2 i cap plus 0 j cap plus 4 k cap வந்து வரும். நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இந்த a plus b வெக்டாருக்கும் a வெக்டார் மைனஸ் b வெக்டாருக்கும் வந்து பர்பண்டிகுலராக வந்து நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா we need to find a vector perpendicular to both these vectors. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் என்னது, a வெக்டார் கிராஸ் b வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் டு a வெக்டார் அண்ட் b வெக்டார்னு. அப்போது இந்த 2 வெக்டாருக்கும் பர்பண்டிகுலர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா a + b கிராஸ் a மைனஸ் b. ஸோ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் கிராஸ் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் வந்து இட் வில் பி பர்பண்டிகுலர் டு a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் அண்ட் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் வந்து வரும்.
நான் வந்து இதை சின்னு எழுதிக்கிறேன். ஸோ லெட் சி வெக்டார் பி ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இன்டூ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஸோ இப்போ சி வெக்டார் ஈக்குவல் டு இது வந்து ஐ கேப் ஜே கேப் கே கேப் வரும். அண்ட் இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி தானே ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 4 4 0 வந்துடும். ஏ மைனஸ் பி வந்து 2 0 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேப் வந்துடும் 4 into 4 16 minus 0 minus j cap 4 into 4 16 minus 0 plus k cap இங்கே வந்து 4 into 0 minus 8. ஸோ இங்கே 16 i cap minus 16 j cap minus 8 k cap. இதான் வந்து சி வெக்டார். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா யூனிட் வெக்டாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர். ஸோ 16 ஸ்கொயர் வந்து 256 plus 256 plus 64, which is square root of 576 is equal to 24. So unit vector வந்து என்னது, unit vector of C இதான் வந்து வேணும். யூனிட் வெக்டார் perpendicular to a plus b and a minus b வந்து கேட்டிருக்காங்க. So the unit vector of C is C vector by modulus of C vector, அதாவது magnitude of C vector. So C vector வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, so 16 I cap by 24 minus 16 j cap by 24 minus 8 k cap by 24. 8 2s are 16, 8 3s are 24. இதுவும் அதே தான் 8 டேபிள்ஸில் போகும். and 8 1 time, இது 8 3 times. So 2 by 3 I cap minus 2 by 3 j cap minus 1 by 3 k cap. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது கிடச்சிருச்சா. ஸோ இதுதான் வந்து என்னது, யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு போத் வெக்டார் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அண்ட் ஏ மைனஸ் பி வெக்டார் இல்லை. ஸோ ஆனால் இப்போ நம்ம வந்து இதை ஸ்கொயர் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு தான் வந்து ஆகிடும். இங்கே மைனஸ் இருந்தாலும் சரி, இங்கே ப்ளஸ் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இது ப்ளஸ், நம்மளுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்து ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 by 3 I cap minus 2 by 3 j cap minus 1 by 3 k cap வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் நம்ம வந்து இப்போது இதை ஸ்கொயர் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மைனஸ் சைனுமே பாசிட்டிவாக தான் வந்து ஆகிடும். ஸோ ஆனால் அதனால் நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது எப்படி வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 by 3 I cap minus 2 by 3 j cap minus 1 by 3 k cap அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். ஸோ இதான் வந்து ஆன்சர். தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இஃப் அ யூனிட் வெக்டார், தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் அ யூனிட் வெக்டார் ஏ மேக்ஸ் ஆங்கிள் பை பை 3 வித் ஐ கேப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பை பை 3 வித் ஐ கேப், அதாவது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது பை பை 4 வித் ஜே கேப், அதாவது ஒய் ஆக்சிஸ். அண்ட் தீட்டா வித் கே கேப், அதாவது ஜெட் ஆக்சிஸ். ஸோ இது வந்து கிவன். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஃபைண்ட் தீட்டா அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நம்ம வந்து வெக்டார் ஏ தான் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ வெக்டார் ஏ வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள், என்னென்ன ஆங்கிள்ஸு, ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா வித் எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ். அப்போ வந்து நம்ம அதோட டைரக்ஷன் கொசைன்ஸை வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்னா, தென் தேர் டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து என்னவா இருக்கும், எல்லுன்னு எடுத்துக்கிறோம். எல் வந்து காஸ் ஆல்ஃபா, எம் இஸ் காஸ் பீட்டா,
அண்ட் n வந்து cos gamma. யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், மேக்னிடியூட் ஆஃப் த யூனிட் வெக்டார் வந்து நம்மளுக்கு 1 தான் வந்து இருக்கும். அதாவது எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எப்படி வரும், இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வந்து நம்ம போட்டு எழுதுவோம். இங்கே ஸ்கொயர் போத் சைட்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். இங்கே ஆல்ஃபாவோட பிளேஸில் இப்போது இது என்னது, இது வெக்டார் ஏ. நான் வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து சொல்கிறேன். வெக்டார் ஏ வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெக்டார் ஏ ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற ஆங்கிள்ஸை வந்து இட் வில் மேக் எப்போயோ எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் கரஸ்பாண்டிங்லி. இது வந்து ஜென்ரல். அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம், எல் வந்து காஸ் ஆல்ஃபா, எம்மை வந்து காஸ் பீட்டா அண்ட் என் வந்து காஸ் காமான்னு வந்து எழுதுவோம். இப்போ இங்கே வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஆங்கிள்ஸ் வந்து, அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட π/3, ஒய் ஆக்சிஸோட வந்து π/4, ஜெட் ஆக்சிஸோட தீட்டா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம், காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் π/3. காஸ் π/3னா என்னது, காஸ் 60 டிகிரி விச் இஸ் 1/2. அதே மாதிரி காஸ் பீட்டா வந்து என்னது, காஸ் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, π/4. ஸோ π/4 1/√2 வந்து வரும். அண்டு காஸ் காமா அது வந்து எதுவுமே கொடுக்கல, காஸ் தீட்டான்னு தான் எடுத்துக்கிறோம், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது யூனிட் வெக்டார் கண்டிஷனில். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து என்னது, இது எல்லாமே என்னது, இது வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு எல், இது எம் அண்ட் இது வந்து என். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், இது அப்படியே வந்து எழுதலாமா, எல் ஸ்கொயரை வந்து 1/2 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ அப்போனா 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/√2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அப்போ 1/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். 1/4 ப்ளஸ் 1/2 வந்து பண்ணோம்னா 3/4 ஆட் பண்ணும் போது 3/4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 3/4 அப்படின்னு வந்து வரும். அண்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1/4. அப்போது காஸ் தீட்டா வந்து எனக்கு என்ன வரும், 1/2 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வந்துருமா. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4. அப்போ வந்து 1/2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதோட முடியல ஆன்சர். ஸோ இப்போ இங்கே வந்து என்னது, காஸ் தீட்டா வந்து 1/2. ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் தீட்டா எனக்கு 1/2 வந்து கிடைக்கும், எனக்கு காஸ் 60 டிகிரி பண்ணும் போது கிடைக்கும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் π/3 அப்படின்னு வரும். அப்போது தீட்டா வேல்யூ வந்து என்னது, π/3. ஸோ இப்போ எனக்கு தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லனா, ஃபைண்ட் தீட்டா அண்ட் ஹென்ஸ் தி காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் த யூனிட் வெக்டார் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னா வந்து என்னது, இங்கே வந்து நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். காம்பனன்ட்ஸ் அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட சேர்த்து வந்து எழுதுறது தான் வந்து காம்பனன்ட்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போது ஏ கேப் தான் வந்து என்னது, யூனிட் வெக்டார் ஏ வெக்டார் தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எல் ஐ கேப் ப்ளஸ் எம் ஜே கேப் ப்ளஸ் என் கே கேப் இது வந்து வரும். ஸோ எல் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, எல் வந்து 1/2 ஐ கேப் ப்ளஸ் 1/√2 ஜே கேப் வரும். அண்ட் என் வந்து என்னது, n இஸ் நத்திங் பட் 1/2. அதானே நம்மளுக்கு டீட்டாக்கு வந்து கிடச்சிருக்கு, காஸ் 60 டிகிரி 1/2. ஸோ அப்போனா வந்து ப்ளஸ் 1/2 கே கேப் வந்து வரும். ஸோ காம்பனன்ட்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ் எல் எம் என் கண்டுபிடிச்சோம்ல, அதை வந்து ஐஜேகேவோட சேர்த்து வந்து நம்ம எழுதுகிறோம். அண்ட் திஸ் இஸ் தி காம்பனன்ட் ஆஃப் வெக்டார் ஏ. ஸோ
ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இன்டூ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இப்போ இதை வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம், நம்ம ஜஸ்ட் வந்து இன்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏவை வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸோடையும் பியை வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸோடையும் மைனஸை வந்து அக்கார்டிங்லி வி வில் மல்டிப்ளை. ஸோ இப்போ இங்கே ஏ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் வந்து என்ன வரும், ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு வந்து வரும். மைனஸ் இப்போ பியை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், பி வெக்டார் இன்டூ ஏ வெக்டார்னு வரும். மைனஸ் பி வெக்டார் இன்டூ பி வெக்டார் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே ஏ வெக்டாரும் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரும் பி வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் வந்து நம்மளுக்கு 0 வந்து வந்துடும். ஏன் அப்படின்றது நம்ம அப்சர்வேஷன் நாங்கள் பார்க்கும் போதே வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன் வந்து ஏ கிராஸ் ஏ வெக்டார் வந்து 0வா ஆகும் அப்படின்றது. இங்கே ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் வந்து 0 வந்துடும். ஸோ ஏன் 0 வரும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. அந்த தெரியாதவங்க மட்டும் வந்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏ வெக்டார் 0 வரும் அப்படின்றது. ஸோ ஏன் வந்து ஏ கிராஸ் ஏ வெக்டாரில் 0 வரும் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே வெக்டார் தான். ஆங்கிள் பிட்வீன் த ஏ வெக்டார் அண்ட் இட் செல்ஃப் வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கும், 0வாக தான் இருக்கும் ஆங்கிள். அப்போ சைன் 0 யூஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் வந்து போடுவோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏ கிராஸ் பி வெக்டார் ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வரும், magnitude of A magnitude of B into sin theta அப்படின்றது வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ sin 0 போடும் போது the full thing will become 0. அதனால தான் A cross A vector 0 வரும். அதே மாதிரி B cross B vectorம் 0 வந்துடும். ப்ளஸ் ஏ கிராஸ் பி வெக்டார் வந்து நம்ம இங்கே எழுதுகிறோம். அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா B cross A vector is equal to minus A cross B vector. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் பி கிராஸ் ஏ வெக்டார். நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம் ஆர்ஹெச்எஸில், ஏ கிராஸ் பி. ஸோ பி கிராஸ் ஏவை நான் மாற்றணும்ல, ஸோ மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் ஏ கிராஸ் பி வெக்டார்னு வரும். ப்ராப்பர்ட்டியில் சைன் மட்டும் மாறி இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கேயும் வந்து இங்கே மைனஸ் வருதுன்னா ஆன்சரில் இங்கே ப்ளஸ் வந்துடும். ஏன்னா கொஷினில் மைனஸ் வந்துருச்சு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் மைனஸ் 0. ஸோ அப்போ வந்து இங்கே 0 0 ஆகிடுது. அண்ட் இது வந்து என்னது, 2 டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சாரி 2 டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். திஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் LHS is equal to RHS and hence proved. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 4th question. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 5 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 5th சம் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் லாம்டா அண்ட் மியூ இஃப் 2i cap plus 6j cap plus 27k cap cross I cap plus lambda j cap plus mu k cap equal to 0 vector அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 6j cap plus 27k cap அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் வி வெக்டாரை வந்து i cap plus lambda j cap plus மியூ கே கேப்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இங்கே என்னன்னா இது வந்து இங்கே எப்படி வந்து கான்ஸ்டன்ட் இருக்கோ அதே தான், சம் ஏதோ ஒரு வேரியபிள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஏபின்னு எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இதோட ரெண்டு வேல்யூஸையும். ஸோ இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் ஐ கேப்பு ஜே கேப் கே கேப் வந்துடும். ஏ ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ 2 6 27 வந்துடும். 1 லாம்டா அண்ட் மியூ வந்து நம்மளுக்கு வரும். இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ஐ கேப் ஃபஸ்ட்டு வந்துடுமா, அதுக்கப்புறமா என்ன வரும், இந்த ரோவையும் இந்த காலமையும் வந்து நம்ம ஒமிட் பண்ணோம். ஸோ அப்போது 6 மியூ மைனஸ் 27 லாம்டா வரும். மைனஸ் ஜே கேப் இங்கே வந்து 2 மியூ மைனஸ் 27 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் ப்ளஸ் கே கேப்
இங்கே வந்து என்ன வரும், இந்த ரோவும் இந்த காலமும். அப்போ 2 lambda minus 6 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனேன்னா 0 I cap ப்ளஸ் 0 J cap ப்ளஸ் 0 K cap வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா மேட்ச் பண்ணி எழுதுனேன்னா எனக்கு 6 மியூ மைனஸ் 27 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது ஜே டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா 2 மியூ மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து வரும். அப்புறம் 2 lambda minus 6 is equal to 0 அப்படின்னு வந்து வரும். இப்போ இங்க பார்த்தோம்னா இதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. ஸோ அப்போ லாம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 2 lambda equal to 6ன்னு வரும். lambda equal to 6/2, lambda is equal to 3. ஸோ இப்போ லாம்டா வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லாம்டா வேல்யூ எடுத்து எதனா ஒரு ஈக்குவேஷனில் போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் தான் போடணும். இது 1 2 3 நேம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் தான் போடணும். ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளுக்கு லாம்டாவும் இருக்குது மியூவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் தான் போடணும். ஸோ 6 மியூ மைனஸ் 27 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 6 மியூ ஈக்குவல் டு 27 இன்டூ 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே 0 வராது. 6 மியூ இந்த 27 லாம்டா வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 27 இன்ட்டு 3 வரும். மியூ ஈக்குவல் டு 27 இன்ட்டு 3/6 வரும். 3 1 டைம், இது 3 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும், விச் இஸ் 27/2. ஸோ மியூவோட வேல்யூ 27/2 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ இதை வந்து நீங்கள் செக் கூட வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மியூ வேல்யூவும் லாம்டா வேல்யூவையும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்டிடியூட் மியூ ஈக்குவல் டு 27/2 and lambda equal to 3 in one equation போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, 6 மியூ வந்து 27/2 வந்துடும், மைனஸ் 27 லாம்டா வந்து 3 ஈக்குவல் டு இங்கே என்ன வரணும், இது வந்து 2 1 டைம், இது 2 3 டைம்ஸ், 3 இன்டூ 27, ஸோ 81 வந்து வரும், மைனஸ் 27 இன்டூ 3 அதுவும் 81 விச் இஸ் 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 இருக்கா, ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. ஸோ அதே மாதிரி தான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போட்டாலும் 2 இன்டூ நம்மளுக்கு வந்து 27/2 மைனஸ் 27 வரும். 2 and 2 கேன்சல் ஆகிடும். 27 மைனஸ் 27 0 வந்துடும். ஸோ வேல்யூஸ் ஆஃப் லாம்டா இஸ் 3 அண்ட் மியூ இஸ் 27/2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 5th question. So 6th question வந்து பார்க்கலாம். Given that A dot B vector is equal to 0 and A cross B vector 0, what can you conclude about the vectors A and B அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ A vector dot B vector அப்படின்னா என்ன அர்த்தம், magnitude of A vector magnitude of B vector into cos theta அப்படின்னு வந்து தெரியும். ஸோ இந்த A டாட் B வெக்டார் வந்து இப்போ இங்கே வந்து என்ன இருந்திருக்கு, இது வந்திருக்கா. ஸோ இது வந்து 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ வந்து 0வாக இருக்கும் அப்படின்னா when A வந்து 0வாக இருந்தா ஆர் B வெக்டார் வந்து 0வாக இருந்தா, இல்லாட்டி A வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் டு B வெக்டாராக இருந்தா. ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷனில், அதாவது தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு A டாட் B வெக்டார் 0வாக இருக்கும். அடுத்தது A கிராஸ் B வெக்டாருக்கு ஃபார்முலா வந்து மேக்னிடியூட் ஆஃப் A இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் B சைன் தீட்டா அப்படின்னு வந்து தெரியும். இதுவுமே வந்து 0 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்படி 0னா அப்போ என்னவாகும், எப்போ 0வாகும், வென் A வெக்டார் வந்து 0வாக இருக்கலாம், இல்லாட்டினா B வெக்டார் வந்து 0வாக இருக்கலாம், இல்லாட்டி A வெக்டார் வந்து parallel டு B வெக்டாராக இருக்கலாம், ஆர் கொலீனியராக வந்து இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தனா, அதாவது தீட்டா வந்து ஒன்று 0 இல்லாட்டினா வந்து 180 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன வரும், இங்கே வந்து A கிராஸ் B வெக்டார் 0வாக இருக்கும். இப்போது இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் ரெண்டுமே ஒன்றே தான், அதாவது A வெக்டார் B வெக்டார் தான். அப்போது அதே வெக்டாரு
பெர்பெண்டிகுலராகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க அண்ட் அதே வெக்டார்ஸ் இங்க வந்து பேரலா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது பாசிபிளே வந்து கிடையாது. ரெண்டு வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் ஒன்று அது பர்பண்டிகுலரா இருக்கும், இல்லாட்டின்னா பேரலா இருக்கும். இப்போ ரெண்டுமே பாசிபிள் இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து வராது. அப்போ வந்து வாட் கேன் யூ கன்க்ளூட் அபவுட் த வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி வெக்டார் cannot be perpendicular to each other and parallel to each other at the same time. The magnitude of the vectors A and B can be 0. So either vector A is equal to 0 or vector B is equal to 0 அப்படின்னு எழுதி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். 7th question பார்க்கலாம். Let the vector A, B, C can be given as A1 I cap, A2 J plus A3 K. அதே மாதிரி B1, B2, B3, C1, C2, C3 வந்து கொடுத்துருக்காங்க. Show that A cross B plus C vector equal to A cross B plus A cross C அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பி பிளஸ் சி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் வந்து என்னது இதுதான். ஸோ அப்போ அதே மாதிரி சி வெக்டார் அப்படின்றது இது. ஸோ அப்போ வந்து B1 பிளஸ் C1 இன்டூ ஐ கேப் பிளஸ் B2 பிளஸ் C2 வந்து ஜே கேப் பிளஸ் B3 பிளஸ் C3 இன்டூ கே கேப் வந்து வரும். அடுத்தது இது வந்து எல்ஹெச்எஸ் பார்ட்டை நான் சால்வ் பண்ணுறது. அடுத்தது A cross B வெக்டார் பிளஸ் சி வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம், இதோட வந்து நம்ம அப்படியே வந்து ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், A cross B வெக்டார் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் போட்டு எழுதுவோம்ல, அதே மாதிரியே வந்து இங்கே டிட்டர்மினன்ட் போட்டு எழுத போகிறோம். இங்கே வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு பதிலாக பி பிளஸ் சின்னு வந்து இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஐ கேப், இங்கே ஜே கேப், இங்கே கே கேப் வந்து வந்துடும். அண்டு ஏ வெக்டார் வந்து இங்கே என்னது A1 A2 A3 வந்துடும். பி பிளஸ் சி வெக்டாருக்கு நம்ம இங்கே கிடச்சிருக்கு. ஸோ B1 பிளஸ் C1, B2 பிளஸ் C2, B3 பிளஸ் C3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ கேப், இது வந்து நீங்கள் டிட்டர்மினன்ட்டில் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஒரு ஃபார்முலா, அதாவது இதை வந்து பிரித்து அப்படியே எழுதிடலாம். அதோடவும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இப்போது எத்தனை மார்க்ஸ்க்கு கேட்குறாங்களோ கொஷின் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து B1 ப்ளஸ் C1ன்னு இருக்கா. ஸோ அதை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருங்க. அதாவது ஐஜே கே கேப் வரும், A1 A2 A3, இங்கே வந்து B1 B2 B3 ப்ளஸ் போட்டு திருப்பியும் அதுவும் எழுதி நம்ம எழுதிடலாம். பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிட்டர்மினன்ட் போட்டு எழுதி முடிச்சுட்டு ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். இங்கே அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பண்ணணும்னா இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்து சால்வும் வந்து பண்ணலாம். ஸோ ஐ கேப் இங்கே வந்து இங்கே என்ன வரும், இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோமா. ஸோ A2 இன்டூ இங்கே வந்து என்ன வரும், B3 plus C3 minus A3 into B2 plus C2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது மைனஸ் ஜே கேப், இங்கே வந்து A1 into B3 plus C3 மைனஸ் A3 into B1 plus C1 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது ப்ளஸ் கே கேப், இங்கே இது ரெண்டுத்தையும் இதையும் இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுருவோம். அப்போ இந்த பார்ட் மட்டும் வரும். ஸோ அப்போ A1 இன்டூ B2 ப்ளஸ் C2 மைனஸ் A2 இன்டூ B1 ப்ளஸ் C1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேப்பு இங்கே வந்து என்ன வரும், A2 B3 ப்ளஸ் A2 C3 மைனஸ் A3 B2 மைனஸ் A3 C2 வந்து வரும். இது வந்து ஐ கேப்புக்கு. மைனஸ் ஜே கேப்புக்கு வந்து நான் பண்ணுறேன். அடுத்தது A1 B3
plus a1 c3 minus a3 b1 minus a3 c1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். plus k cap இங்கே வந்து a1 b2 plus a1 c2 வரும் minus a2 b1 minus a2 c1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். and this is k cap. ஸோ இப்போ இதே நம்மளுக்கு வந்து ஆர்ஹெச்எஸ்க்கும் வருதா அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறமா ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ண வேண்டாம், இதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் ஏ கிராஸ் சி வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி வெக்டார் வந்து சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஏ வந்து ஏ1 a2 a3, இது வந்து b1 b2 b3 வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐ கேப் வந்துடும் அண்ட் a2 b3 மைனஸ் a3 b2 மைனஸ் ஜே கேப் a1 b3 மைனஸ் a3 b1 வந்து நம்மளுக்கு வரும். ப்ளஸ் கே கேப் a1 b2 minus a2 b1. ஸோ இப்போ வந்து a cross b வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு a cross c வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ a cross c வெக்டார் ஈக்குவல் டு I cap j cap and k cap a1 a2 a3 c1 c2 c3 வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஐ கேப்புக்கு இங்கே வந்து a2 c3 மைனஸ் a3 c2 மைனஸ் ஜே கேப் a1 c3 மைனஸ் a3 c1 ப்ளஸ் கே கேப் a1 c2 மைனஸ் a2 c1. ஸோ இது வந்து கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். அதாவது ஏ கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் ஏ கிராஸ் சி வெக்டார். ஸோ ஐ டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேப் போட்டுட்டு இங்கே வந்து ஆட் பண்ணி எழுதுகிறோம். a2 b3 ப்ளஸ் a2 c3 மைனஸ் a3 b2 மைனஸ் a3 c2. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் அதில் இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் ஆட் பண்ணுறேன், மைனஸ் அப்புறமா அதே மாதிரி ரெண்டு மைனஸ்க்கு அப்புறமா ஒரு ரெண்டு பார்ட்டையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். மைனஸ் ஜே கேப். ஸோ மைனஸ் ஜே கேப்புக்கு அதே தான் a1 b3 ப்ளஸ் a1 c3 வந்துடும் மைனஸ் a3 b1 மைனஸ் a3 c1 வந்துடும் ப்ளஸ் கே கேப். இங்கே வந்து a1 b2 மைனஸ் a2 b1. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ப்ளஸ்ஸு இது இப்படியே எழுதிக்கலாம், நான் தெரியாமல் அப்படியே எழுதிட்டேன். நீங்கள் வேணும்னா இது a1 b2 ப்ளஸ் a1 c2 மாற்றிக்கோங்க. c2 மைனஸ் a2 b1 மைனஸ் a2 c1. எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் இது எல்லாமே ஒரே ஆர்டர்லேயே எழுதிட்டேன்னா, ஸோ அதனால் இதையும் அதே ஆர்டர்லேயே எழுதலான்ட்டு எழுதிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் மாற்றி எழுதினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைனை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருக்கா. ஸோ எல்ஹெச்எஸ் பார்ட்டில் நம்ம இங்கே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எல்ஹெச்எஸ் பார்ட்டையும் இந்த ஆர்ஹெச்எஸ் பார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா LHS is equal to RHS and hence proved. Eighth question, if either A vector is equal to 0 or B vector is equal to 0, then A cross B vector is equal to 0. Is the converse true அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Justify your answer with an example கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A vector equal to 0வா இருந்தது, இல்லாட்டி B vector 0வா இருந்தால் then A cross B vector 0. இதே இதோட converse வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து என்னது, A cross B vector equal to 0வா இருந்தா then either A vector is equal to 0 or B vector is equal to 0வா இருக்குமா அப்படின்றது தான் வந்து கன்வர்ஸ் ஃபார்ம். ஸோ இப்போ A cross B vector வந்து என்னது,
magnitude of A, magnitude of B sin theta into n cap. ஸோ இது வந்து 0 அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இது எப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 0 ஆகும், அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்போ வந்து 0 ஆகும்னா, ஒன்று ஏ வெக்டார் 0வாக இருந்தால் ஆர் பி வெக்டார் 0வாக இருந்தால் ஆர் when A vector and B vector are parallel or collinear. ஒன்று கொலினியர் இல்லை பேரலா, அதாவது தட் இஸ் வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 180 டிகிரி. இது ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும் போது வந்து நம்மளுக்கு என்ன வரும், சைன் தீட்டா வந்து 0வா வந்து வரும். ஸோ இங்கே கன்வர்ஸ் வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ கிராஸ் பி வெக்டார் 0வா இருந்துச்சுன்னா அப்போது ஏ 0வா இருக்கும், இல்லைன்னா பி வெக்டார் 0வா இருக்கும். இது ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும்ன்றது தான் கன்வர்ஸ். அது வந்து ட்ரூ கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கே எழுதணும். ஏ கிராஸ் பி வெக்டார் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஏ 0வா இருக்கும், பி 0வா இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா தீட்டா வேல்யூ வந்து 0 இல்லைன்னா 180 டிகிரியாக வந்து இருக்கலாம். அதாவது ஏ அண்ட் பி வெக்டார் பேரலல் ஆர் கொலினியராக வந்து இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது இஸ் த கன்வர்ஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நோ, த கன்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ தான் வந்து நம்ம எழுதணும். த கன்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 2 வெக்டார்ஸ் எடுத்திருக்கேன். ஏ வெக்டார் 1 i cap plus 1 j cap plus 1 k cap and b vector 2 i cap plus 2 j cap plus 2 k cap. நீங்கள் இதே எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா i cap j cap and k cap 1 1 1, இது 2 2 and 2. சால்வ் பண்ணுறோம். ஸோ ஐ கேப் இங்கே வந்து 2 minus 2 வந்துடும், மைனஸ் ஜே கேப் 2 minus 2 ப்ளஸ் கே கேப் அண்ட் 2 minus 2. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 0 வந்து கிடைக்குது. அதாவது 0 ஐ கேப் மைனஸ் 0 ஜே கேப் ப்ளஸ் 0 கே கேப் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் இங்கே இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் 0 கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு 0 வந்து கிடைச்சிருக்கு. 9th question, find the area of the triangle with vertices A 1, 1, 2, B 2, 3, 5 and C 1, 5, 5. ஸோ இப்போ இது வந்து அது பாயிண்ட் ஏபிசி, இதான் vertices of the triangle. ஸோ இப்போ இந்த பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ வந்து நம்ம எப்படி எழுதுவோம், பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ வந்து எப்படி எழுதலாம்னா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். அண்ட் அதே மாதிரி பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி வந்து 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 5 கே கேப். அண்ட் பொசிஷன் வெக்டார் ஆஃப் சி ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப் ப்ளஸ் 5 கே கேப். இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் ஏலேருந்து நம்மளுக்கு இப்படி வர மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அப்போனா எது நம்ம எப்படி எழுதுவோம், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போது இந்த வெக்டாரும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏசி வெக்டார். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஏபி வெக்டார் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏபி வெக்டார் வந்து நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இங்கே ஏவையும் பியையும் எடுத்துக்கிட்டு சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அதாவது ஐட்டம்ஸ் கரஸ்பாண்டிங் ஐட்டம்ஸ் கரஸ்பாண்டிங் ஜே டேர்ம்ஸ் அண்ட் கே டேர்ம்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே எழுதணும் அப்படின்னா இதில் வந்து என்ன வரும், 2 minus 1 ஐ கேப் ப்ளஸ் 3 minus 1 ஜே கேப் ப்ளஸ் 5 minus 2 கே கேப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போனா ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப்.
இதான் வந்து ஏபி வெக்டார். அடுத்தது ஏசி வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டார் ஆஃப் சி மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன வரும், சி வந்து நம்ம எழுதியிருக்கோம்ல. ஸோ அப்போ 1 மைனஸ் 1 ஐ கேப் ப்ளஸ் 5 minus 1 j cap plus 5 minus 2 k cap. So it will be இங்க வந்து 0 I cap ஆயிடும் plus 4 j cap வரும் plus 3 k cap வந்து கிடைக்கும். And இப்போ AB vector cross AC vector first find out பண்றோம். So இங்க I cap, j cap and k cap வந்துரும். AB vectorக்கு 1, 2, 3 வரும். நீங்க 0, 4, 3. ஸோ இப்போ இங்கே ஐ கேப் இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 3 6 minus 12 மைனஸ் ஜே கேப் 3 minus 0 ப்ளஸ் கே கேப் இங்கே வந்து 4 minus 0. ஸோ அப்போ மைனஸ் 6 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் வந்து கிடைக்கும். அண்ட் ஏரியா ஆஃப் triangle solve பண்ணிக்கலாம். So area of triangle ABC is equal to half into magnitude of AB cross AC. So first AB cross AC magnitude கண்டுபிடிச்சிக்கலாம். So AB cross AC. So square root of இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, 6 minus 6 square plus minus 3 square plus 4 square வந்து நம்மளுக்கு வரும். So which is 36 plus 9 plus 16. So இங்க வந்து நம்மளுக்கு square root of 61 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So area of triangle half போட்டு எழுதணும். So area is half into square root of 61, which is square root of 61 by 2 square units. 10th question, find the area of the parallelogram whose adjacent sides are determined by the vectors a vector and b vector சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து a வெக்டாருக்கு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி b வெக்டார் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஏரியா ஆஃப் parallelogram எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், திஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இப்போ இங்கே ஏ வெக்டாரும் பி வெக்டாரையும் கிராஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம், வந்து டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். ஸோ ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் 1 minus 1 3 2 minus 7 1. ஸோ ஐ கேப் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். -1 into -1 is -1. minus 7 into 3 வந்து minus 21, minus of minus 21 plus 21 வந்து வரும். minus j cap இங்கே வந்து 1 minus 6 வரும் plus k cap minus 7, 2 into minus 1 is minus 2, minus of minus 2 plus 2 வந்து வரும். ஸோ ஐ கேப் இங்கே வந்து 20 வந்துடும். மைனஸ் ஜே கேப் இங்கே வந்து என்ன இருக்குது, 1 minus 6 வந்து -5. ஸோ ப்ளஸ் 5 ஜே கேப் வரும். minus 5 கே கேப் வந்து. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து 20 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் -5 ஹோல் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ விச் இஸ் இங்கே வந்து 400 ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 வந்து கிடைக்கும். இது வந்து ஆட் பண்ணி எழுதினோம்னா 450 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது 450 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே 2 டேபிள்ஸில் போகும். 2 2s are 2 2s are அண்ட் 2 5s are. அண்ட் இங்கே வந்து 15 into 15 வந்து வரும். ஸோ 15 ஒன் டைம். ஸோ 450 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 15 ஸ்கொயர்னு எழுதலாம், விச் இஸ் 15 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் 10th question, அதாவது ஏரியா ஆஃப் த parallelogram. 11th question, let the vectors a and b be such that magnitude of a வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. magnitude of a is equal to 3, magnitude of b வந்து
ரூட் 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி வெக்டார் வந்து 1 தான் வந்து இருக்கும். இஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கலாம். magnitude of a vector cross b vector equal to magnitude of a vector magnitude of b vector sin theta into n cap. ஸோ டைரக்ஷன் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல. அண்ட் தீட்டா தான் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி வெக்டரோட மேக்னிடியூட் 1ன்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ தீட்டா வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் வந்து என்னது 3 into root 2/3 into sin theta. ஸோ இப்போ இங்கே n கேப் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து 1 தான் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து என்னது யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ அண்ட் பி. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன அர்த்தம் 1 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ n கேப்புக்கு அதாவது n கேப் மேக்னிடியூட் ஆஃப் n கேப் வந்து 1 தான் வந்து இருக்கும். ஏன்னா பிகாஸ் n கேப் அப்படின்றது வந்து என்னது இட் இஸ் அ யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏ அண்ட் பி வெக்டார். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் n கேப் வந்து 1 தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே 1 போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 வந்து கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த ரூட் 2 இந்த பக்கம் வரும்போது 1/√2 ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் சைன் நம்மளுக்கு 1/√2 வரும் அப்படின்னா சைன் 45க்கு வந்து வரும். தட் இஸ் சைன் π/4 இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ வந்து π/4 தான் வந்து தீட்டாவோட வேல்யூ. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் 12th MCQ வந்து பார்க்கலாம். 12th question, area of a rectangle having vertices ABCD with position vector அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொசிஷன் வெக்டார்ஸ் இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏபி இன்டு ஏடி. இதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஏபி வெக்டார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணணும், பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி வெக்டார் பி மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ. ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இது சி அண்ட் டி அப்படியே வந்து ஆர்டர் வைஸே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிக்கு வந்து நம்மளுக்கு ஐ இருக்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, ஸோ 1 minus of -1 it is +1 I cap minus j cap வரும். அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது 1/2 minus 1/2 j cap plus k cap வந்துரும் 4 minus 4. So it will be 2 I cap minus 0 j cap plus 0 k cap வந்து வரும். அடுத்தது AD. So AD vector, that is position vector of D minus position vector of A. So D இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ -1 +1 வந்துடும் I cap மைனஸ் இங்கே வந்து -1/2 -1/2 j cap ப்ளஸ் 4 minus 4 k cap வந்து வரும். So it will be 0 I cap minus இங்கே -1/2 -1/2 ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு -1 j cap வரும் ப்ளஸ் 0 k cap. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ வெறுமையாக வந்து நம்மளுக்கு என்ன வரும், இங்கே 0 I cap ப்ளஸ் j cap ப்ளஸ் 0 k cap வந்து கிடைக்கும். ஸோ AB வெக்டார் கிராஸ் AD வெக்டார் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ I cap j cap and k cap 2 0 0 0 1 0 வந்து வரும். அண்ட் இது வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ I cap வந்துடும் அண்டு 0 minus 0 minus j cap இங்கே வந்து 0 minus 0 வரும் அண்ட் ப்ளஸ் k cap which is 2 minus 0. So which is 0 I cap minus 0 j cap plus 2 k cap. அதாவது வெறுமையாக 2 k cap மட்டும்தான் வந்து வரும்.
and magnitude of AB vector cross AD vector equal to நம்மளுக்கு வந்து என்ன வரும் square root of 0 square plus 2 square. So which is square root of 2 square which is 2 square units. அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.